Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளையில பாவம் என்கிற இருள், சாபம் என்கிற இருள், இன்னும் வியாதி என்னும் இருள், அழுகை என்கிற இருள், இப்படிப்பட்டதான அநேக கசப்பான இருளின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இந்த இருளை தேவன் எப்படி மாற்றுவார் என்று பார்ப்போமா? ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த இருளின் அனுபவத்தின் நிமித்தம் மரணத்தின் தருவாயில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் பிரகாசிக்குமாம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மரண இருளின் அனுபவம் இருந்தாலும் பயமே இல்லையா? ஏன்னா தேவன் நம் கூட இருக்கிறார். தேவன் கூட இருக்கும் போது மரண இருள் என்றாலும் என்ன அனுபவம் இருந்தாலும் பயமே இருக்காது. தொடர்ந்து அந்த வசனத்தை பார்க்கும்போது, இந்த இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மரண இருளில் இருக்கிறவர்கள், இருளின் அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு உன்னதமான நிலைமைதான் மகிழ்ச்சி. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். யுத்தம் முடிந்து கொள்ளையிட்டு கொண்டு சந்தோஷமாக வருகிறது போல தேவனுடைய சமூகத்தில் அவங்க சந்தோஷமாக இருப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இன்றைய தினத்திலும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் இருளின் அனுபவத்தினால கலங்கி கொண்டிருக்கிறீங்கன்னா, வெளிச்சத்தின் இடத்தில் வாருங்க. வெளிச்சம் இயேசு. அந்த இயேசுவிடத்தில் நீங்கள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு, கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் தருவார். அந்த வெளிச்சத்திற்கு நேராக வந்து சந்தோஷத்தை கண்டடையுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.